அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு மினிமல் டோஸ்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ வீக்லி ஒன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, மந்த்லி வந்துட்டு 4 இன்ஜெக்ஷன்ஸ் நம்ம போட வேண்டியது வரும். 4 இன்ஜெக்ஷன்ஸ்னா ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் வித் 2.5 அதுக்கப்புறம் வந்துட்டு 5, 7.5 அப்படி வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டோசேஜ் இன்க்ரீஸ் பண்ணணும் நீங்க. ஸோ அது இன்க்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னா, சைட் எஃபெக்ட்ஸு நெறைய சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கு. அதனால வந்துட்டு என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்தி வெயிட் லாஸ் தான் எப்பவுமே வந்துட்டு நமக்கு வந்து ரொம்ப நல்லது அது. ஹெல்த்தி வெயிட் லாஸ் மீன்ஸ் வந்துட்டு நம்மளோட நார்மல் ஸ்டேப்பிள் ஃபுட் என்ன நம்ம சாப்பிட்றோமோ, அதில வெயிட் லாஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கின் சாகினஸ் இருக்காது. அதுக்கு அதுவும் அந்த இன்ஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா 3 மந்த்ஸ் அதாவது அந்த டயட்டும் வந்துட்டு 3 மந்த்ஸ் தான் நம்ம குடுக்க போறது. 3 மந்த் 10-15 கேஜி குடுக்க போறோம். பட் ஆனா ஸ்கின் சாகினஸ் இருக்காது. ஹெல்தி வெயிட் லாஸ். ஸோ இது மாரி தான் நீங்க ஸ்மார்ட்டா பிக் பண்ணணும் தவிர, இப்போ நெறைய ட்ரெண்ட் ஆகுது இன்ஜெக்ஷன் சொல்லிட்டு, அத நீங்க வாங்கி போடலாம். இப்போ சினி ஆக்டர்ஸ் நெறைய போடுறாங்க அப்படின்னா வந்துட்டு, அவங்களுக்கு நீட் உடனே வெயிட் லாஸ் ஆகணும்னு இருக்கும். பட் சைட் எஃபெக்ட்ஸ் அவங்க வந்துட்டு அத பத்தி யோசிக்க மாட்டாங்க. நம்பளுக்கு வந்துட்டு சைட் எஃபெக்ட்ஸ் இல்லாம ஒரு ஹெல்தி வெயிட் லாஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நார்மல் டயட்ல எவ்வளோ வந்து வெயிட் லாஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, மினிமலா வந்துட்டு ஒரு ஒரு காமனா ஒரு ஹெல்த்தி வெயிட் லாஸ் எப்படி ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 மந்த்துக்கு வந்துட்டு ஆ அது 5 டூ 15 கேஜி வரைக்கும் நம்ம வந்துட்டு வெயிட் லாஸ் ஆகலாம். 1 மந்த்துக்கு. 1 மந்த்னா 3 மந்த்ஸ்க்கு. ஸோ 1 மந்த்துக்கு ஒரு 5 கேஜி 4-5 கேஜினா ஒரு 3 மந்த்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா, ஆன் அன் ஆவரேஜா ஒரு 12 கேஜி வந்து நம்ம ரெடியூஸ் நல்லாவே ஆகலாம். ஸோ இது மாரி தான் நீங்க பண்ணணும். இது மாரி பண்ணுங்க. இந்த மாரி இன்ஜெக்ஷன்ஸு, பேரியாட்டிக் சர்ஜரி இதெல்லாமே நீங்க போக வேண்டான்றது தான் என்னோட ஒப்பீனியன். தேங்க் யூ.